ஆன்லைனில் ஒரு மினி ஸ்டிச்சிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்துட்டு பபுள் ட்ராப்லாம் போட்டு பேக்கிங் ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே வந்து மெஷின் இருக்குது. ஸோ மெஷின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெஷினை வெளில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மெஷின் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதிலே அவங்களே செட்டப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நூல்லாம் எப்படி போடணும் அப்படின்றத அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த நூல் கோக்குறதுக்கு ஒரு சின்ன இதுவும், பெரிய நூல் கண்டு இருந்தால் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இவங்களே ஒரு ஆரஞ்சு கலர் நூல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புதுசாக உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எப்படி நூல் அதில் போடணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு நிப்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்துட்டு அந்த பெரிய நூல்கண்டு நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ பெரிய நூல்கண்டு இதில் போட்டு அதில் மாட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்னதுன்னா இதில் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு என்ன கலரில் நூல் வேணுமோ அதை ரோல் பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து மாட்டிடுறேன். அதில் விட்டுட்டு அப்புறம் ஓகே இதில் போட்டுட்டு ஸோ தென் அதுக்கு மேலேயே வந்து சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ வந்து நூல்கண்டை வந்து இப்போ அந்த நூலை வந்துட்டு அந்த ஹோலில் மேலேருந்து கீழே போட்டுட்டு ஸோ அது உள்ளேருந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ இது உள்ளே விட்டுட்டு அப்படியே வெளில எடுத்து ஸோ இந்த அதில் இப்படி கோத்துட்டு ஸோ நேராக வந்துட்டு அந்த ஊசியில் வந்துட்டு இப்போ நம்ம கோத்துடுவோம். ஸோ ஊசியில் கோக்குறதுக்கு உங்களுக்கு சின்ன அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உள்ளே விட்டு கொஞ்சம் நூலை விட்டு ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஓகே, நூலை எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு துணியை வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹார்டான ஒரு டவல் மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன். அந்த டவலில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த டவல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டு வருது, ஒரு இடத்துல கொஞ்சம் ஈவனாக கரெக்டாக ஸ்டிச் ஆகுது. பட் ஸ்டிச்சஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் விழுந்திருக்கு. இது ஹார்டான டவல் அப்படின்றதால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு. நான் இதுவே வந்துட்டு 2-3 கிளாத்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நான் என்னோடய கர்ச்சீஃப் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னோடய கர்ச்சீஃபில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் எப்படி ஸ்டிச் விழுதுன்னு பாருங்கள். ஸோ ஏன் அப்படின்னா அது சில கிளாத்ஸில் வந்து விழுது, சில கிளாத்ஸில் வந்து விழ மாட்டேங்குது. ஸோ நான் இது வந்து ஓவராக ஒரு 1 வீக்கு மேலே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகலை. இப்போ நான் வந்துட்டு கர்ச்சீஃபில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கர்ச்சீஃபில் வந்து ஸ்டிச்சே விழலை. ஸோ அந்த கொஞ்சம் ஹார்டான டவலில் மட்டும்தான் விழுந்துச்சு, மற்றபடி கொஞ்சம் தின்னான எதுலேயுமே விழலை. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு ஹார்டான டவலுமே சில டைம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான கிளாத்ஸுமே நான் ஸ்டிச் பண்ணும்போது சில டைம் விழுது, சில டைம் விழலை. விழுந்த எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் இல்லை, உடனே நான் கையை வச்சு இழுத்தா சில ஸ்டிச்லாம் வந்துட்டு அப்படியே வெளில வந்துடும். அதே மாதிரி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 350 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் செக் பண்ணதை வச்சு சொல்கிறேன், இது வேஸ்ட்டு, யாரும் வாங்க வேண்டாம். ஏன்னா எதுவுமே ஸ்டிச்சிங் விழலை, வேஸ்ட்டு.